உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். உண்மையை தானே சொன்னேன். உன்ன மாதிரி நான் பொய் சொல்லிட்டு தெரியலையே. நேத்து அவங்க கிட்ட பொய் சொன்னல, அது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல் இல்லன்னு சொன்னல. அதோட அக்கா பணத்துக்காக தான் டிவோர்ஸ் கேட்டாளா? இதுல என்ன பொய் இருக்கு? இது எல்லாமே உண்மைதானே? நீ சொல்றது உண்மைனா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கே அதுவும் உண்மைதான். தெரிஞ்சுக்கோ. யூ ஷாலு உன்ன என்ன பண்ணுவ? என் அக்கா கெட்டவன் காட்டுறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீ பொய்யா நாடகம் ஆடிட்டு இருக்க. அப்புறம் உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கியா? அட சத்தியமா இல்ல. நல்லா இருக்க குடும்பத்தை கும்மி அடிக்கிறவ, பேராசை புடிச்சவ. நீ ஒரு சுயநலக்காரி. உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் நடந்த விஷயம் எல்லாருக்குமே இங்க தெரியும். என் அக்கா தான் மாமாவை காப்பாத்திருக்கா. அவங்க கையில பிக்சர்ஸ் இருக்கு. அதோட ஆயுஷ் கூட இத பத்தி சொன்னான். இருந்தாலும் உன் கேவலமான புத்தி உன்னை விட்டு போவாதுல்ல. என் அக்காவை மனசார எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. உனக்கு அது பொறுக்கல? அதுக்காக மொத்த ஸ்டோரியும் மாத்தலாம் நினைக்கிறியா? உன் பொய்ய நிஜமாக்க பாத்திருக்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவ என் அக்கா. அதனாலதான் பாணியை கூட்டிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு போனேன். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த ஆட்டோவை காரை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஃபாலோ பண்ணி நானும் அவங்கள பிடிச்சேன். கொஞ்ச தூரம் தான் இங்க இருந்து போனாங்க. ரிப்போர்ட்டர்ஸை எப்படியோ நான் பாத்துட்டேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்களேன். ப்ளீஸ் நில்லுங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் லட்சுமி அக்காவோட சிஸ்டர். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்தேன். நீங்க உள்ள என்ன கேள்விப்பட்டீங்களோ அது எல்லாமே போய் தான். ஐ மீன் அதெல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாமே உண்மை கிடையாது. லட்சுமி அக்கா அப்புறம் ரிஷி மாமாவோட கல்யாணம் எதுக்கு கோர்ட் வரைக்கும் போச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன். எதுக்கு சொல்லணும்? டிவோர்ஸ்க்கு தானே கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே மிஞ்சலன்னா கடைசியா கோர்ட்டுக்கு தானே போவாங்க. இல்ல, அதுக்கு காரணம் அந்த மலிஷ்கா. அவ தான் கணவன் மனைவிக்கு நடுவுல போற இப்பவும் போயிட்டு இருக்கா. அவ மாமா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க, தன்னோட கணவர்கிட்ட பழகுற ஒரு பொண்ண மனைவி ஏத்துப்பாளா? இன்னொருத்தையே தன்னோட லைஃப்குள்ள எதுக்கு அவர் வரவிடணும்? நீங்க எல்லா விஷயத்தையும் இப்போ தெளிவா சொல்லுங்க. உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். முழுசாலாம் எதுவும் சொல்லல. உன்னோட மரியாதைய கொஞ்சமா காப்பாத்திருக்க. உன்னோட அல்ப பேராசைக்காக மாமாவையே அக்கா கூட கல்யாணம் பண்ணி வச்சல, அதெல்லாம் நான் சொல்லல. ஏன்னா அவருக்கு தோஷம் இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நீ எவ்வளவு கேடு கெட்டவனா அவங்க கிட்ட நான் உண்மை சொல்லல. நீ ஒரு செல்ஃபிஷ். உன்னை தாண்டி உனக்கு எதுவும் தெரியாது. மாமாக்கு அக்கா மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீ பயந்து போயிட்ட. இப்படியா அவங்க 2 பேரும் விட்டா சேர்ந்துருவாங்கன்னு பயந்துட்டல. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி கேவலமானவங்க தான் அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்க பாப்பாங்க. ஷாலு எங்க இருந்துடி உனக்கு தைரியம் வந்துச்சு? என் தங்கச்சியவே நீ அடிச்சிருவியா? நான் உன்கிட்ட சொல்லியிருந்தல, என் கிட்ட என்ன பண்ணணுமோ அதை நீ தாராளமா பண்ணு. ஆனா என் சொந்தக்காரங்களை ஏதாவது பண்ண நினைச்ச அத நான் என்னைக்குமே பொறுத்துக்க மாட்டேன். அப்ப நான் இவகிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? உன்னோட தங்கச்சி என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இவ தன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிருக்கா. அத முதல்ல இவளுக்கு புரியாது. யாரு லிமிட்டை கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணிருக்க, அதோட ஷாலு என்ன பண்ணிருக்கான்னு கூட எனக்கு தெரியும். அப்புறம் ஷாலு பண்ண விஷயம் இருக்கே, அத நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த விஷயத்துக்காக ஷாலு உன்னை அரைஞ்சிருந்தா கூட நான் மௌனமா தான் இருந்திருப்பேன். அப்ப கூட உனக்கு தான் புத்தி சொல்லுவேன். ஏன்னா நீ 2 தப்பு பண்ணிருக்க. ஒண்ணு, மீடியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்க. அப்புறம் 2வது, என் தங்கச்சிய அடிக்க பாத்திருக்க. என் தங்கச்சிக்கு முதல்ல நன்றி சொல்லுடி. அவ ஒண்ணும் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கல. அவ மட்டும் மொத்த உண்மைகளையும் சொல்லியிருந்தா உன்னால ரோட்ல நடமாட முடியாம போயிருந்திருக்கும். அரையறதுக்கு ஒண்ணு கையை தூக்காத. நன்றி சொல்றதுக்காக கையை தூக்கணும், புரியுதா? இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மான ரோஷத்தோட இருக்க பழகு. நீ இதுக்கு அனுபவிப்ப லக்ஷ்மி. நீ ரொம்ப அனுபவிப்ப. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் பண்ணேன்னு ஷாலு இப்ப என்கிட்ட சொன்னா. நான் பிரஸ்காரங்க கிட்ட இந்த டிவோர்ஸ் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தேன்ல, அப்ப அவ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டா. அவ இதை மட்டும் தான் சொன்னா. மத்தபடி என்ன பண்ணான்னு அவ சொல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பேசினதை அவ கேட்டுட்டு நேரா லக்ஷ்மி கிட்ட தான் அவ போயிருக்கணும். லக்ஷ்மி தான் கண்டிப்பா அவள மீடியா கிட்ட அனுப்பியிருப்பா. அதாவது மலிஷ்கா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவ வேற பொண்ணு அப்படி இப்படின்னு. அண்ட் அதானே நடந்திருக்கா ஆண்டி. நீங்களே பாத்தீங்கல்ல, இதெல்லாம் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. காலையில நாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். இவங்க 2 பேருக்காக நல்லது பண்றோம்னு நினைச்சோம். அதோட மலிஷ்கா வந்து சொன்னபோது நாம ஜெயிச்சிட்டதாவே நினைச்சோம்.
அதோட டிவோர்ஸ்க்கு ரிஷிக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு தான் நினைச்சேன். இங்க எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் லக்ஷ்மியோட சாவித்திரி கதையை படிப்பாங்க. அவ தம் புருஷ சத்யவானை எப்படி காப்பாத்தினான்னு படிப்பாங்க. இந்த லக்ஷ்மி இருக்காளே ரொம்ப ஸ்மார்ட். இந்த கேவலமான விஷயத்தை பண்றதுக்கு தான் தங்கச்சிய நல்லாவே யூஸ் பண்ணிருக்கா. இல்ல ஷாலு, நான் உண்மையதான் சொல்றேன். நீ இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. இவ இன்னொரு பொம்பளை, இவ சக்காலத்தி, இப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது. ஆனா அக்கா அதானே உண்மை. உண்மையை யாராவது எப்பவாவது பேசிதானே ஆகணும்க்கா. நீயும் வாயை திறந்து சொல்ல மாட்ட, அப்ப யாராவது சொல்லி ஆகணும்ல. அவ அப்படிப்பட்டவதான். அவளுக்கும் பாடத்தை கத்து நான் இங்க கொடுக்க. யாருக்கும் பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக வரல. சரி, அப்ப எதுக்கு வந்த? மாமாக்காக நீ இங்க வரலன்னா வேற யாருக்காக வந்தக்கா? நான் ரிஷிக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன, இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அடுத்தவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு. அவ தானே உங்களை டிஸ்டர்ப் பண்றா. மாமா உன்னோட புருஷன்க்கா, உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஒருத்தி மட்டும்தான் அவருக்கு மனைவி. இதுதான் உண்மை, மத்தது எல்லாமே போய்க்கா. தேவையில்லாம கட்டுக்கதையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாயடைக்க நீ ஏதாவது பண்ணிதானே ஆகணும். இல்ல, இந்த தடவை அமைதியா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன அடக்கவே முடியாது. இந்த லட்சுமியும் ஷாலுவும் என்னதான் நினைக்கிறாங்க? நம்மள ஜெயிச்சுட்டு ஜாலியா வாழ்வாங்களா? நோ, இத நான் நடக்க விட மாட்டேன். நான் அந்த ஷாலுவை அறைய போனப்போ லட்சுமி வந்து என்ன தடுத்துட்டா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அவ நிலைமை என்ன மோசமாக்கிடுவேன். அவளால வெளியில முகத்தை கூட காட்ட முடியாது. ஆனா ஆண்டி, நீங்க என்ன அலோ பண்ணாதான் நான் இதையெல்லாம் பண்ண முடியும். எனக்கு உங்க பெர்மிஷன் வேணும். எதுக்காக இன்னும் காத்திருக்கணும் மலேஷ்கா? இதுக்கு நான் பெர்மிஷன் தரேன். அவளோட அகம்பாவம், ஆணவம், திமிரு, மனசு எல்லாத்தையும் உடைச்சிடு. தான் முகத்தை கூட யாருக்கும் காட்ட முடியாத அளவுக்கு உடைக்கணும். ரிஷி வீட்ல இல்ல. இதோ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ரிஷி, ரிஷி, இல்ல இல்ல, அவரு நிஜமாவே இப்போ வீட்ல இல்ல. லட்சுமின்றது நீங்க தானே ரிஷியோட பொண்டாட்டி? நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு தான் துணையா இருப்போம். இந்த மாதிரி நிறைய பேரை நாங்க வெளியே கொண்டு வந்திருக்கோம். பல குடும்பத்தை அழிவுல இருந்து காப்பாத்தி இருக்கோம். அதெல்லாம் சரி, ஆனா இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் சரியாதான் இருக்கு. உங்களோட தங்கச்சிய பத்தி கேள்விப்பட்டு வருத்தமா இருக்கு. இங்க இவ்ளோ பேர் நிக்கறாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ஆனா நீதான் வருத்தப்பட்டிருக்க. நீதான் மனிதாபிமானத்தை காட்டியிருக்க. என் தங்கச்சியும் அப்படியே உன்ன மாதிரி தான், ரொம்ப நல்லவ. அவ முன்னாடி யாராவது வருத்தப்படுறத பார்த்தா அவளும் உடனே வருத்தப்படுவா. நீ எதுக்குமே கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம். அதோட உனக்கு எந்த ஒரு தப்பு நடக்க நாங்க விட மாட்டோம். ஹே ஹலோ, என்ன டிராமா இதெல்லாம்? இது எங்களோட வீடு, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கத்துற வேலை எல்லாம் தெருமுனையில போய் வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன், இப்பவே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க, இல்லன்னா ஆமா, அவ்வளவுதான். நீ யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? அப்படியா? போலீஸ கூப்பிடுவீங்களா? தாராளமா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஓ ரியலி? இந்த லெவலுக்கு விழ ஆசைப்படுறீங்கன்னா ஃபைன், உங்க சாய்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? பிரியாணிக்கு அழையிற சாதாரண நடிகைங்க. லக்ஷ்மி தான் அனுப்பியிருப்பா. நாங்க முட்டாள் இல்ல, உலகத்தை பார்த்திருக்கோம். ஓகே, வெயிட், ஜஸ்ட் வெயிட். சரி, அது என்ன ஃபேக் நேம் சொன்னீங்க? வுமன் வெல்த் கேர் ஏதோ சம்திங் சொன்னீங்கல்ல? வெயிட். உங்களுக்குலாம் படிக்க தெரியும்ல? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். கரிஷ்மா போனை கட் பண்ணு. அண்ணி, கட்ட கால் ஐ செட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.